அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்னதேவி ஈஸ்வரிராஜுங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது திருப்பூர்லேருந்து காங்கேயம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய ஆண்டவர் ஆலயத்தில் இன்னும் ஒரு தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மலை மேலே சுப்பிரமணியர் தரிசிக்க போகிறதுக்கு முன்பு அந்த துவாரபாலகர் பக்கத்தில் ஸ்ரீ ஜூவரேஸ்வரர் ஜுரலோக நாயகி அப்படின்னு தெய்வங்கள் இருக்காங்க. இந்த தெய்வங்கள் எதுக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜுரம், காய்ச்சல் வரும் இல்லையா, அதிக காய்ச்சல், இப்படி காய்ச்சல்னால அவதிப்படுறவங்க, இந்த ஜுரம் வந்தால் இன்னும் போகலை, ரொம்ப நாளாக ஜுரத்தில் கஷ்டப்படுறவங்களாம் இந்த ஆலயம் சென்று அங்கே உள்ள இந்த சுவாமிகளுக்கு மிளகு ரசம் வைத்து பூஜை பண்ணி வழிபாடு பண்ணி இவங்க வழிபட்டு வர அந்த காய்ச்சல் ஜுரம் விரைவில் குணமடையும் அப்படிங்கிற ஐதீகம் இருக்குது. அதனால் அதிகமான காய்ச்சலில் பாதிக்கப்படுறவங்க, ஜுரம் ரொம்ப நாளாக போகலை, இன்னும் இருக்குது அப்படின்னு அதனால் அவதி விடுறவங்க இந்த சிவன்மலை ஆண்டவர் ஆலயம் சென்று அங்கே உள்ள ஜுவரேஸ்வரர் சுரலோக நாயகியை வழிபாடு செய்துவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் குணமடையும், அந்த காய்ச்சல் நீங்கி விரைவில் நீங்கள் பூர்ண குணம் அடைவீங்க அப்படிங்கிறது தான். இதுபோல் ஜோதிட தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.